எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல விஷயங்களை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக சொல்லப்போனால் வசியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நிறைய நாம் பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். அதில் விரும்பியவர்களை எப்படி வசீகரணம் செய்வது அப்படிங்கிறத பற்றின நிறைய வீடியோக்கள் போட்டுட்ருக்கோம். பல நண்பர்கள் வீடியோவை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது, நாங்களும் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக எல்லா வீடியோக்களுமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். இந்த வீடியோவில் மனித வசியம் மற்றும் தேவதை வசியத்திற்கு பயன்படக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன். அதாவது வசியத்தில் நிறைய வகைகள் இருந்தாலும் இந்த தேவதை விஷயம் மனித விஷயம் ரெண்டுமே மிக முக்கியமானது. தேவதை விஷயம்ங்கிறது கடவுளுக்கும் பயன்படுத்தலாம், விரும்பிய அனுஷ்டான தெய்வங்கள் உபதேவதைகள் ஆகியவற்றுக்கு பயன்படுத்தலாம். தெய்வங்கள் வசீகரணம் ஆகும். மனித விஷயம் உங்களுக்கு தெரியும், பெண்கள் ஆண்கள் யாரை விரும்புகிறோமோ அவர்களை வசீகரிக்க பயன்படுத்தப்படலாம். பொதுவாக வசியத்தில் நிறைய வகைகள் இருந்தாலும் இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தும் போது உடனடி பலன்கள் கிடைக்கும். சீக்கிரமாக விரும்பியவர்கள் உங்களுக்கு வசீகரணம் ஆவாங்க. வசீகரணமாகி உங்களுக்கு என்ன செய்வார்கள் அப்படின்னா, உங்கள் மீது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், ஒரு எண்ணத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தலாம். மற்றபடி இந்த சினிமாவில் காட்டுற மாதிரி நில்லுனா நில்லு, உக்காருனா உக்காரு, அதை செய்யினா செய்வாங்கன்னு நீங்கள் வீண் கற்பனை செய்திட வேண்டாம். இந்த விஷயத்தை பயன்படுத்தினீங்கன்னா என்ன நடக்கும்னா, உங்களை வெறுத்து ஒதுக்கும் நபர்கள் கூட உங்களின் மீது இணக்கமான அன்பை பொழிவார்கள். அதுதான் இந்த விஷயத்தில் இருக்கிற மெயினான விஷயம். இது பல பேருக்கு தெரியறதில்ல. பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, வசியம்னா தவறான ஒரு விஷயத்த நினச்சிக்கிறாங்க. இந்த வசியம் எவ்வளோ தூரம் பயன்படுதுன்னா, கோயிலுக்கு போகிறோம், கடவுளை வணங்குறோம், இந்த கடவுள் நம்மளுக்கு வசியமாகணும் தானே கும்பிட்றோம். ஸோ அந்த இடத்துலையும் ஒரு வசியம் வேலை செய்யுது. அது நம்ம தவறுன்னு சொல்ல முடியுமா? வியாபார விஷயம், வியாபார ஸ்தாபனத்திற்கு நாம் சாம்பிராணி போடுறோம், நாம் டெய்லி பூஜை போடுறோம். எதுக்கு? வியாபார வசியம் ஆகணும், நம்மக்கிட்ட பணம் அதிகமாக சேர வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தானே அதை நாம் செய்கிறோம். ஸோ அங்கேயும் ஒரு வியாபார விஷயமானது செயல்படுகிறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஸோ இந்த வசியம் உங்களுக்கு சிறப்பாக அமையறதுக்கு நிறைய முறைகள் சொல்லப்பட்டாலும் இந்த இலை வசியம் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானதாக சொல்லப்படுகிறது. நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற இலை என்னன்னா, வெள்ளெருக்கன் இலை என்று சொல்லக்கூடிய அற்புதமான இலை. இந்த வெள்ளெருக்கன் இலை எல்லார் வீட்டிலையும் கண்டிப்பாக வளர்க்கப்பட வேண்டிய இலையாக இருக்கும். ஏன் வெள்ளெருக்கன் இலையை நாம் வளர்க்கணும்னு சொல்கிறோன்னா, பொதுவாக வீடுகளில் வளர்க்கக்கூடிய அமானுஷ செடிகள் என்று பார்த்தால் வெள்ளெருக்கன், கற்றாழை, இந்த ரெண்டுமே கண்டிப்பாக வீட்டுக்கு முன்னாடி வளர்க்கணும். இதெல்லாம் அமானுஷ செடிகள்னு சொல்லுவோம். ஏன்னா வீட்டுக்குள்ளே பில்லி, சூன்யம், ஏவல், எதிர்மறை சக்திகள் உள்ள வர்றது, இந்த மாதிரியான விஷயங்களை தடுத்து நிறுத்தி உங்களுக்கு சுப பலன்களை கொடுக்கக்கூடியது தான் இந்த செடிகள். ஸோ இந்த கற்றாழை, அதே மாதிரி இந்த வெள்ளெருக்கு ஆகியவற்றை வீட்டுக்கு முன்னாடி வளர்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும். இன்னும் சொல்ல போனால் வீட்டுக்குள்ள எந்த விதமான நெகட்டிவ் வைப்ரேஷனும் வரவே வராது. பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிரம்பி வழியும். எருக்கன்லேயே 2 வகைகள் இருக்குது. வெள்ளெருக்கன் இருக்குது, நீல நிற எருக்கன் செடிலாம் இருக்குது. நான் சொல்கிறது வெள்ளெருக்கன். அதுதான் பார்த்தீங்கன்னா விநாயகரினுடைய அருளை பெற்றது. இன்னும் சொல்லப்போனால் ராஜ விஷயத்துக்கு, தன விஷயத்துக்கு, மனித விஷயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய இலையாக வருவது எருக்கன் இலை. ஸோ இந்த வசிய முறைக்கு உங்களுக்கு ஒரே ஒரு எருக்கன் இலை தேவைப்படும். ஒரு எருக்கன் இலையை பறிச்சுட்டு
வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமை நாளன்று தான் இதை செய்யணும். ஏன்னா வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமை அதிகமாக மென்ஷன் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை என்பது வசியம் என்று சொல்லக்கூடிய அந்த வேலைக்கு உகந்த நாள். அட்ட கர்மங்களில் 8 வேலைகள் இருக்குது. அதில் வசியம் அப்படிங்கிற வேலை உங்களுக்கு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னால் வெள்ளிக்கிழமையை தேர்ந்தெடுங்க. வளர்பிறை வெள்ளிக்கிழமை நாள் அன்று ஒரே ஒரு வெள்ளருக்கன் இலைய பறிச்சுட்டு பூஜை அறையில் போயிட்டு சுவாமியை வணங்கிட்டு நீங்கள் கிழக்கு பார்த்தபடி அமர்ந்து கொள்ள வேண்டும். இதை காலையில் பிரம்ம முகூர்த்த டைமிங்கில் செய்யலாம். காலையில் 3 to 5 இந்த டைமிங்கில் செய்யுங்க. நீங்கள் கிழக்கு அல்லது கிழக்கு பார்த்து தான் அமரணும். ஏன்னா கிழக்குங்கிறது வசிய திசை. வெறும் தரையில் அமர்ற மாதிரி இருந்தால் துணியை விரித்து போட்டு அது மேலே அமரலாம். ஒரு பலகையின் மீது அமர மாதிரி இருந்தால் நார்மலாக நீங்கள் அமர்ந்துட்டு ஒரு தட்டில் இந்த வெள்ளருக்கன் இலையை வச்சு அது மேலே ஒரு அகல் விளக்க வைக்கணும். ஒரு அகல் விளக்க வச்சு அதில் நெய்யோ நல்லெண்ணெயோ ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். இப்படி தீபம் ஏற்றி அந்த வெள்ளருக்கன் இலை மீது இந்த தீபம் எரிய வேண்டும். இதுதான் பார்த்தீங்கன்னா வெள்ளருக்கன் தீபம் அப்படின்னு சொல்கிறது. இதை போட்டுட்டு நீங்கள் கிழக்கு பார்த்தபடி உட்காந்துட்டு கண்களை மூடிட்டு எந்த நபரை நீங்கள் வசீகரணம் செய்யணும்னு விரும்புகிறீங்களோ அந்த நபர் வசீகரணம் ஆக வேண்டும் என பிரார்த்தனை செய்ய வேண்டும். 20 நிமிடங்கள்லேருந்து 30 நிமிடங்கள் வரை பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஏதாவது ஒரு நபர், அது ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் சரி, ஒரு நபர் உங்களுக்கு வசீகரணம் ஆகணும்னு மனசார இறைவனிடத்தில் பிரார்த்திச்சுட்டு நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இப்படி பிரார்த்தனை செய்து பிரார்த்தனை முடிந்த பிறகு அந்த தீபத்தை நீங்கள் ஏதாவது ஒரு புஷ்பம் வச்சு அமர்த்தி விடுங்கள். தீபம் தானாக அணையக்கூடாது, இலை அப்படியே இருக்கட்டும். இது மாதிரி தொடர்ந்து 3 நாள் செய்யுங்க. இலை அப்படியே இருக்கட்டும். 3 நாளில் பெருசாக வாடிடாது. இந்த 3 நாளைக்குள்ளாரையே நீங்கள் யாரை வசீகரணம் செய்யணும்னு விரும்புனீங்களோ அவங்க உங்ககிட்ட பேசுவாங்க, பழகுவாங்க, உங்களுடைய அன்பை பெறுவார்கள். உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க கூட நிச்சயமாக இணக்கமாக பேசுவார்கள். தேவதை விஷயத்தில் என்னென்னா, இப்படி தீபம் ஏற்றிட்டு விநாயகரை மனசார பிரார்த்திச்சிங்க அல்லது விநாயகரினுடைய மந்திரம், நிறைய மந்திரம் இருக்குது. காயத்ரி மந்திரம், அதே மாதிரி ஓம் கங்கணபதியே நம, இதே மாதிரி மந்திரங்கள், காயத்ரி மந்திரம் இதெல்லாம் சொன்னீங்கன்னா விநாயக வசியமும் அங்கு நிகழும். வெறுமனே இந்த எருக்கநிலை தீபத்தை ஒரு ஸ்தாபனங்கள்லேயோ வீடுகள்லேயோ ஏற்ற பட்சத்தில் தொடர்ந்து 3 நாட்கள் ஏற்ற பட்சத்தில் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரம் நீங்கி அந்த வீட்டில் செல்வகடாட்சம் ஏற்படும். எங்கள் வீட்டில் பணமே சேர மாட்டேங்குதுங்க, எங்கள் வீட்டில் நகையே சேர மாட்டேங்குதுங்க, கஷ்டம் கஷ்டம் கஷ்டம், குறிப்பாக சொன்னால் பணத்தட்டுப்பாட்டிலேயே நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோங்க, பணமே இல்லைங்க அப்படிங்கிறவங்க இதை செஞ்சாங்கன்னா பணத்தட்டுப்பாடு நிச்சயமாலும் நீங்கும். அதே மாதிரி சுபகாரிய தடைகள், வீட்டில் கல்யாணமே நடக்க மாட்டேங்குது, நடந்தாலும் தடையாயிட்டு இருக்கு. வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகாமே இருக்கும். நான் பல குடும்பத்தை பார்த்துட்டேன். 2-3 பசங்க இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா சுபகாரிய தடை இருந்துகிட்டே இருக்கும். யாருக்குமே கல்யாணம் ஆகாது, ஆகிற மாதிரி இருந்தாலும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். இல்லை ஒரு குழந்தை பிறக்கிறதுல பிரச்சனை வரும், வீடு கட்டுறதுல பிரச்சனை வரும். இந்த மாதிரி சுபகாரிய தடைகள் ஏதாவது இருந்தாலும் சுபகாரிய தடையை நீக்கும். ஏன்னா இந்த தீபத்தை ஏற்றனால குலதெய்வ சாபமும் நீங்கும். எருக்கன் இலை அப்படிங்கிறது சூரியனினுடைய அம்சம் பெற்ற இலை. மகாபாரதம் அந்த கதையை நல்லா தெரிஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரியும். எருக்கன் இலையினுடைய மகத்துவம் பரிபூர்ண சூரிய கடாட்சம் பெற்றது. ஜாதக ரீதியாக எருக்கன் இலை சூரியனுடைய அம்சம். இந்த சூரியனானவர் மந்திரத்துக்கு அதிபதியாகவும் மற்றும் உயர் பதவிகளுக்கு உயர் இடத்திற்கு அதிபதியாகவும், அதே நேரத்தில் சூரியனினுடைய அருள் கிடைத்தால்தான் உங்களுக்கு தெய்வங்களினுடைய அருளே கிடைக்கும். மற்ற தெய்வங்களினுடைய அருளே கிடைக்கும். அக்னி அதுதான் மூல ஆதாரம். அது அந்த பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுவும் நீங்கள் பார்த்துக்கணும். அதே நேரத்தில் அந்த சூரியனுடைய பலம் குறைவாக இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுல கஷ்டம் ஏற்படும், ஆளுமை பதவி கிடைக்கிறதுல கஷ்டம் ஏற்படும், வேலை கிடைக்கிறதுல கஷ்டம் ஏற்படும். இந்த தீபத்தை ஏற்றினா 3 நாள் தொடர்ந்து சூரிய பலம் கிடைக்கும், வேலை கிடைக்கிறதுல இருக்கிற தடைகள் நீங்கும்,
கண்டிப்பாலும் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த எருக்க நிலை தீபமானது உங்களுக்கு பயன்படுது. கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்களை செய்யுங்க, செய்து பயனினை அடையுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.